நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள மக்களே. மலையை உணவாக சாப்பிடும் மக்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கு. எங்க தெரியுமா? பொதுவாக மலைகள் போன்றவை சுற்றுலாத்தலமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு பகுதியில் உள்ள மலையை மக்கள் சாப்பிடுகிறார்கள் என்றால் நம்புவீர்களா? ஆனால் அது உண்மை. இந்த மலை எங்கே இருக்கிறது? எவ்வளவு சுவையாக இருக்கும்? அதை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? இதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் விசித்திரங்களுக்கு எந்த குறையும் இல்லை. யாராலும் கண்டுபிடிக்க முடியாத விசித்திரங்கள் பல உள்ளன. யாருக்கும் தெரியாத இடங்களும் நிறைய உள்ளன. அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும்போது மிகவும் விசித்திரமாகத்தான் தோன்றுகிறது. உண்மையில் இது போன்ற விசித்திரங்களுக்கு உள்ளனவா என்று தோன்றுகிறது. பயணிகளுக்கு ஒரு நல்ல இடமும் கிடைத்தது போலாகும். இந்த உலகின் மலைகள் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அவை மிகவும் உறுதியாகவும் மலைகளில் சில மிகவும் அழகாக இருக்கும். அவற்றை எதுவும் செய்ய முடியாது, அசைக்கவும் முடியாது. அவை அப்படியே தான் இருக்கும். அவற்றை உடைத்து கல்லை வெளியே எடுக்க வேண்டுமென்றாலும் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். சில சமயங்களில் அவற்றை உடைப்பதும் மிகவும் கடினம். சில நேரங்களில் அது முடியாது. ஆனால் இப்போ சொல்லப்போகும் மலையை பற்றி தெரிந்தால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள். அந்த மலையின் சிறப்பு என்னவென்றால், இங்கு உள்ள மக்கள் அந்த மலையை பார்ப்பார்கள், அதேபோல் சாப்பிடுவார்கள். மலையை சாப்பிடுவது என்று நினைக்கலாம், ஆனால் நம்ப முடியாவிட்டாலும் அது உண்மை. இந்த இடம் ஒரு தீவு. இது ஜம்புத்வீபின் தென்மேற்கு பகுதியில் ஈரான் கடற்கரைக்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் பாரசீக வளைகுடாவின் நீல நீரின் நடுவில் அமைந்துள்ளது. இந்த தீவு உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தும். இல்லை, உண்மையில் மயக்கும். இந்த தீவின் பெயர் ஹார்மூஸ் தீவு. இதை ரெயின்போ தீவு என்று அழைக்கிறார்கள். இந்த தீவின் அழகை பற்றி உலகிற்கு இன்னும் தெரியவில்லை. இந்த தீவை புவியியலாளர்களின் டிஸ்னிலேண்ட் என்று அழைக்கின்றார்கள். ஏனென்றால் இங்குள்ள தங்கம் கால்வாய்கள், வண்ணமயமாக மலைகள், அழகாக உப்பு சுரங்கங்கள் என பல அழகுகள் நம் மனதை ஈர்க்கின்றன. வெறும் 42 சதுரடி கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தீவு வானத்தில் இருந்து மிகவும் வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்கு எரிமலைகள், கற்கள், கல், மண், இரும்பு, சிவப்பு, மஞ்சள் நிறங்களில் மின்னும் போது இது பூமியா அல்லது சொர்க்கமா என்று தோன்றுகிறது. இது உண்மையில் பூமி அல்ல, வேறு உலகமா என்று தோன்றுகிறது. இங்கு உள்ள கற்களின் சூரிய கதிர்கள் படும்போது அவை மின்னுகின்றன. இந்த தீவின் 70க்கு மேற்பட்ட வகையான தாதுக்கள் உள்ளன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தீவு உருவானது. எரிமலைகள், கற்கள், தாதுக்கள், உப்பு மேடுகள் இந்த தீவை அழகாக்கி உள்ளது. இந்த தீவை பற்றி மிகவும் சுவராஜ்யமாக விஷயம் என்னவென்றால், இங்கு உள்ள மலை உலகின் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு மலை இதுவாகும். ஏனென்றால் இந்த மலைகள் தடினமான உப்பு அடுக்குகளால் ஆனவை. பல்வேறு வகையான தாதுக்கள் காரணமான இந்த தீவின் மண்ணும் காரமாக இருக்கும். இதை உணவில் மசாலாவாக பயன்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் உள்ளூர் கலைஞர்கள் இங்கு உள்ள சிகப்பு மண்ணை ஓவியத்தில் பயன்படுத்துகின்றார்கள். மக்கள் தாங்கள் துணிகளுக்கு வண்ணம் தீட்ட இதை பயன்படுத்துகிறார்கள். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.